நேரத்தை வீணாக்காத, நேரத்தை சரியா பயன்படுத்து அப்படின்னு நிறைய பேர் நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. ஆனா அதை பிராக்டிக்கலா எப்படி செய்யறது அப்படின்னு யாருமே நமக்கு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாங்க. அத ஒரு புத்தகம் நமக்கு சொல்லி தருது. வணக்கம், உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் உங்கள் திரு. ஒவ்வொரு வாரமும் நான் படிக்கிற புக்ஸ்ல இருந்து எனக்கு பிடிச்ச விஷயங்களை ரொம்ப சிம்பிளா உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டு வரேன். அந்த வரிசையில இன்னைக்கு நம்ம பார்க்க போற புக் தான் மாஸ்டர் யுவர் டைம், மாஸ்டர் யுவர் லைஃப். இந்த புக்கை எழுதின ஆத்தரோட பேரு பிரையன் ட்ரேசி. தமிழ்ல நேரத்தை வசப்படுத்துவோம், வாழ்க்கையை வசப்படுத்துவோம். இந்த புக்ல இருக்க முக்கியமான விஷயத்தை தான் இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த உலகத்துல வெறும் 2% பேர் தான் பிறக்கும் போதே பணக்காரங்களா பிறக்கிறாங்க. அவங்க ஏதாவது செய்ய நினைச்சா கூட அதுக்கு தேவையான பணம் எல்லாம் அவங்க கிட்ட நிறைய இருக்கும். ஆனா மீதி இருக்கிற 98% நபர்கள் அடிப்படை வசதிகளோடயோ இல்ல அது கூட இல்லாம கூட பிறகுறாங்க. அதுக்காக அவங்க வாழ்நாள் முழுவதும் இப்படியே இருந்துடுறாங்களா அப்படின்னு பார்த்தா நிச்சயமா கிடையாது. இதுல சிலர் வாழ்க்கையில முன்னேறி அந்த 2% நபர்களா மாறி உயர்ந்துடுறாங்க. சரி, இவங்களால இது எப்படி முடியுது? இவங்க கிட்டதான் பணமே இல்லையே அப்படின்னு பார்த்தா அவங்க கிட்ட பணம் தான் இல்லையே ஒழிய அவங்க கிட்ட நிறைய நேரம் இருந்திருக்கு. நேரத்தை முதலீடு செஞ்சுதான் அவங்க வாழ்க்கையில அவங்க உயரத்தை எட்டி இருக்காங்க. ஆமாங்க, இன்னைய தேதிக்கு 98% பேர்ல ஒருத்தரா இருக்க நம்மள பல படிக்கட்டுகள் முன்னேறி அந்த 2% நபர்கள்ல ஒருத்தரா மாத்திர சக்தி நேரத்துக்கு தான் இருக்கு. அப்ப நம்மளும் நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தினா அவங்கள மாதிரி ஒரு நல்ல நிலைமைக்கு வந்துடலாம். அதுக்குதான் நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படிங்கிற அறிவுரை நமக்கு அடிக்கடி வழங்கப்படுது. இப்படிப்பட்ட நேரத்தை பயனுள்ளதா மாத்த நம்ம முதல்ல என்ன செய்யணும்? நம்ம நமக்கான ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கணும். குறிக்கோள் இருக்கவங்களுக்கும் குறிக்கோளே இல்லாதவங்களுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. சப்போஸ் நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்தா நிச்சயமா நாம நம்ம நேரத்தை வீணாக்க மாட்டோம். ஆனா குறிக்கோளே இல்லனா நம்மளே நம்ம நேரத்தை சரியா பயன்படுத்தணும் அப்படின்னு நினைச்சா கூட அது நம்மளால முடியாது. இத டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு இந்த புக்ல ஒரு குட்டி கதை சொல்லப்பட்டிருக்கு. ஒரு ஊர்ல ஒரு வேடன், அதாவது வேட்டைக்காரர் இருந்தாராம். ஒவ்வொரு நாளும் அவரு காட்டுக்கு வேட்டையாட போவாராம். ஆனா பெரும்பாலான நாட்கள்ல அவரோட வேட்டைக்கு எந்த இரையும் சிக்காது. அதனால அந்த வேட்டைக்காரர் என்ன செஞ்சாருன்னா, வேட்டை தொழில சிறந்து விளங்குற ஒரு நபர்கிட்ட போய் அறிவுரை கேட்டாரு. நீங்களும் வேட்டைக்காரர் தான், நானும் வேட்டையாடுறவன் தான். ஆனா உங்களுடைய வேட்டையில எப்பவுமே இறை சிக்குது, என்னோட வேட்டையில பெரும்பாலான நாட்கள்ல இறையே சிக்கிறது இல்ல. நான் என்ன தப்பு பண்றேன் அப்படின்னு. இத கேட்டுட்டு அந்த திறமைசாலி வேட்டைக்காரர் சொல்றாரு, நாளைக்கு நீ வேட்டையாடும் போது என்ன உன் கூட கூட்டிட்டு போ, நான் உனக்கு சொல்லி தரேன் அப்படின்னு. இந்த வேட்டைக்காரரும் அதுக்கு ஒத்துக்கிட்டு அடுத்த நாள் அவரை வேட்டையாட போகும்போது அந்த திறமைசாலி வேட்டைக்காரரையும் கூட கூட்டிட்டு போறாரு. அந்த திறமைசாலி வேட்டைக்காரர் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. இந்த வேட்டைக்காரர் தன்னுடைய வேட்டையை எப்பயும் போல ஆரம்பிக்கிறாரு. காட்டுக்கு நடு பகுதியில நின்னுகிட்டு கண்ணை மூடிக்கிட்டு ஏதோ ஒரு திசையில சரமாரியா அம்பை எய்துறாரு. அது ஒரு அம்பு 2 அம்பு இல்ல, 6 அம்புக்கு மேல இப்படியே எய்தியாச்சு. இறையே சிக்கன பாடு இல்ல. இதை எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த அந்த திறமைசாலி வேட்டைக்காரருக்கு சிரிப்பா வந்துச்சு. அம்பு எய்தி தோத்து போனரை பார்த்து சொன்னாராம், ஏன்பா இப்படி வேட்டையாடிக்கிட்டு தான் இறை சிக்கவே இல்லைன்னு சொன்னியா? இறையே தேடாம குறிய வைக்காம கண்ணை மூடிக்கிட்டு கண்ட தசைக்கு அம்பு எய்திக்கிட்டு இறை சிக்கலனா எப்படிப்பா சிக்கும் அப்படின்னு. இந்த கதையில வந்த அந்த வேட்டைக்காரர் மாதிரிதான் நம்மளும் நம்ம நேரத்தை வீணாக்க கூடாதுன்னு நினைக்கிறோமே ஒழிய வீணாக்க கூடாத அந்த நேரத்துல என்ன செய்யணும் அப்படிங்கறத யோசிக்கிறதே கிடையாது. இதனாலதான் இந்த ஆத்தர் சொல்லி தராரு, உங்களுக்குன்னு ஒரு குறிக்கோளை உருவாக்கிக்கோங்க, அந்த குறிக்கோள் உங்க நேரத்தை நீங்க சரியா பயன்படுத்த உதவும் அப்படின்னு. சரிங்க, இப்போ டைமை மாஸ்டர் பண்றதுக்கான முதல் ஸ்டெப்பை பார்த்தாச்சு. இனி 2வது ஸ்டெப் பிரியாரிட்டிசேஷன், தரவரிசைப்படுத்துதல். நம்மள நிறைய பேர் குறிக்கோள் இருந்தாலும் கூட ஒரு தவறான விஷயத்த பண்றோம். எந்த வேலையை முதல்ல செய்யணும், எந்த வேலையை 2வது செய்யணும்னு ஒரு வரிசையே இல்லாம கண்ணா பின்னான்னு கைக்கு வந்த வேலையை செய்யறோம். இத செஞ்சா நம்ம நிறைய நேரம் வேலை பார்க்கற மாதிரி இருந்தாலும் முக்கியமான வேலைகளை நம்ம முடிச்சிருக்கவே மாட்டோம். முக்கியமான வேலையை முடிக்கலைன்னா எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் பிரயோஜனம் இருக்கா என்ன? அதனாலதான் இந்த ஆத்தர் சொல்றாரு, ஒவ்வொரு நாளும் நம்ம பார்க்க வேண்டிய வேலைகளை வரிசைப்படுத்தணும். அந்த வரிசையில முதல்ல இருக்க சில வேலைகள்ல முதல்ல செஞ்சிடணும் அப்படின்னு. நமக்கு எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் அதுல 3 வேலைகள் தான் நம்முடைய 80% வளர்ச்சிக்கு காரணமா இருக்குமா.
செய்யணுமா? அந்த 3 வேலைய எதுன்னு தேடி கண்டுபிடிச்சு அது முதல்ல செஞ்சிட்டாலே போதுமா? நம்ம வளர்ச்சி பல மடங்கா இருக்குமா? அதனால நம்ம வேலைகளையும் தரவரிசைப்படுத்திக்கணும். எப்பாடு பட்டாவது முதல் 3 வேலைகளை முதல்ல முடிச்சிடணும். இதுதான் டைம் மாஸ்டர் பண்றதுக்கான 2வது ஸ்டெப். அடுத்து ஸ்டெப் 3, டைம் ஃபார் இன்கம், வருமானத்திற்கான ஒரு நேரம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எவ்வளவு நேரம் வேலை பார்த்தாலும் அந்த வேலை மூலமா நம்ம சம்பாதிக்கலனா நம்மள யாருமே மதிக்க மாட்டாங்க. ஏன், நமக்குமே அதனால எந்த பிரயோஜனமும் இல்ல, சரிதானே? அதனால சம்பாதிக்கிறதுக்குன்னு எப்பவும் ஒரு நேரத்தை ஒதுக்கணும்னு சொல்றாரு இந்த புக்கோட ஆத்தர். அந்த நேரத்துல நம்ம செய்யற செயல் இப்படிதான் இருக்கணும். நேரடியா அது நமக்கு ஒரு வருமானத்தை ஈட்டி தரணும், இல்ல வருங்காலத்துல நம்ம நிறைய சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு உதவக்கூடிய ஒரு திறனை வளர்க்கிற செயலா இருக்கணும். ஆனா இது 2ல ஏதோ ஒண்ணுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம நேரத்தை ஒதுக்கணும். இந்த 3 ஸ்டெப்ஸும் நம்ம மனசுல நல்லா பதிய வச்சுக்கணும். குறிக்கோளை உருவாக்கிக்கணும், வேலைகளை தரவரிசைப்படுத்தணும், வருமானத்துக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இனி அடுத்து நேரத்தை விரயம் செய்யக்கூடாது அப்படிங்கறதையும் நம்ம மனசுல பதிய வச்சுக்கணும். முதல்ல எந்தெந்த செயல்கள் எல்லாம் நம்மளோட நேரத்தை விரயமாக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்னடா இது, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு யோசிக்கிறீங்களா? கவலையப்படாதீங்க, அதையும் இந்த ஆத்தர் இந்த புக்ல சொல்லி இருக்காரு. எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சிம்பிளா சுருக்கமா ஒரு லிஸ்ட் மாதிரி இங்க பார்க்கலாம். நம்பர் 1, அடிக்கடி நோட்டிபிகேஷன்ஸை செக் பண்றதால நம்ம நேரம் விரயமாகுது. ஆனா 10-15 நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏதாவது நோட்டிபிகேஷன் வந்திருக்கான்னு பாக்குற பழக்கம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கு. சோ கண்ட நேரத்துல நோட்டிபிகேஷன் செக் பண்ணாம அதுக்குன்னு ஒரு நேரம் ஒதுக்கி அந்த நேரத்துல மட்டும் அதை செக் பண்ணணும். நம்பர் 2, தேவையில்லாத மீட்டிங்ஸால நேரம் விரயமாகுது. சோ தேவையில்லாத மீட்டிங்ஸ்ல இருந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளவு எஸ்கேப் ஆக பாத்துக்கணும். நம்பர் 3, எமர்ஜென்சிஸ், அவசர தேவைகள் நம்ம நேரத்தை வீணாக்குது. நம்ம என்ன செய்வோம், ஒவ்வொரு நாளும் இதைத்தான் செய்யணும்னு ஒரு திட்டம் வச்சிருப்போம். ஆனா ஏதோ ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த மொத்த திட்டமும் கொலாப்ஸ் ஆயிடுது. அதனால எப்பவுமே நாமளே ஒரு எமர்ஜென்சியை கிரியேட் பண்ணக்கூடாது. சப்போஸ் நமக்கா அப்படி ஒண்ணு வந்துச்சுன்னா அதுக்குன்னு ஒரு பேக்கப் பிளானையும் முன்னாடியே யோசிச்சு தயார் பண்ணி வச்சுக்கணும். நம்பர் 4, பிராக்சினேஷன், தள்ளி போடுற பழக்கம். சோ நமக்கு தள்ளி போடுற பழக்கம் இருந்தா அதுக்கு முதல்ல முடிவு கட்டணும். நம்பர் 5, unnecessary arguments, தேவையில்லாத தர்க்கங்களால நேரம் விரயமாகுது. அதனால யாரும் நம்மள ஆர்கியூமெண்ட்டுக்கு இழுத்தாலும் ஆரம்பத்திலேயே சென்ஸ் பண்ணிக்கிட்டு எஸ்கேப் ஆயிடணும். நம்பர் 6, டிலேஸ், தாமதங்கள் நம்ம நேரத்தை வீணாக்கும். நம்ம கிட்ட அந்த பழக்கம் இருந்தா அதை மாத்திக்கணும். நம்ம சுத்தி இருக்கவங்க கிட்ட அந்த பழக்கம் இருந்தா அவங்களோட அந்த பழக்கம் நம்மள பாதிக்காத மாதிரி பாத்துக்கணும். இந்த 6 தான் நேர விரயத்துக்கான முக்கியமான காரணங்கள். இந்த 6 நடக்காம பாத்துக்கிட்டாலே நம்ம குறிக்கோளுக்கு செலவு பண்ண நமக்கு நிறைய டைம் கிடைக்கும். சாதாரண வருமானம் கொண்ட 98% நபர்கள்ல இருந்து முன்னேற்றத்தை கண்ட நல்ல வருமானத்தை கொண்ட 2% நபர்கள்ல ஒருத்தரா அந்த நேரம் நம்மள மாத்திடும் அப்படின்னு சொல்லி ஆத்தர் இந்த புக்கை முடிக்கிறாரு. மேலும் இந்த புக்கை பத்தி இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கணும்னா இந்த புக்கை வாங்கி படிச்சு பாருங்க. அடுத்த வாரம் வேற ஒரு புக் சம்மரியோட உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் தீர்வு. நன்றி, வணக்கம்.